ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சத்தான ஒரு காலை உணவு தான் இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. கருப்பு கவுனியில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள், முக்கியமாக நார் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, டயட்டில் இருக்கவங்க இந்த கஞ்சியை ரெகுலராக சாப்பிட்டா நல்ல உடல் எடை குறையும், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, கேன்சரை தடுக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு கஞ்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு 100 கிராம் அளவு அரிசியே போதுமானது. இதை நல்லா கழுவிக்கலாம். ஒரு 3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. ஏன்னா அது ஊறின தண்ணியில் தான் நம்ம வேக வைப்போம். இது ஊறி வரட்டும். நல்லா ஊறிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் சமைக்கலாம், அல்லது காலையில் ஊற வச்சு நைட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு லேசான ஒரு கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதை ஒரு கனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை அதோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தில் 1 கப் அரிசிக்கு குறைஞ்சது 5 கப் அளவுக்காவது தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது முதல்ல கரைக்கல ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, கட்டிலாம் விழாது. இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்ச போகிறோம். நார்மலாக கவுனி அரிசியை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இந்த கஞ்சி ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். சூடு வர ஆரம்பிக்கையிலேயே உங்களுக்கு கஞ்சி வேக ஆரம்பிச்சிடும். இது நான் கிண்ட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி தண்ணியும் அந்த குருணையும் தனித்தனியாக தெரியும் உங்களுக்கு இப்படி ஊற்றி பார்க்கையில். இது ஒரு 5-6 நிமிஷத்துலேயே ஒன்று போல் சேர்ந்து வெந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல கஞ்சி உங்களுக்கு பதமாக வேக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் கிளாஸில் ஊற்றி குடிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துலேயே நீங்கள் அணைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி குறைஞ்ச தீயில் 10 நிமிஷம் வச்சு காய்ச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாகிட்டு நல்ல கஞ்சி பதம் அரிசியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கும். முதல்ல நம்ம காய்ச்சல எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, வெறும் தண்ணியில் கரைச்சி காய்ச்சிரும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு அடுப்பை அணைச்ச பிறகும் நீங்கள் கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இனிப்பு சேர்க்க வேண்டான்றப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடு குறைஞ்சிட்டு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை இந்த மாதிரி நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப் மோர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது புளிப்பில்லாத தயிர் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் காரம் சேர்ப்பீங்கன்னா பச்சை மிளகாய் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடல கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்னொரு ரெசிப்பியில் இனிப்பு கஞ்சியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வெல்லம் போட்டு குடித்தா அந்தளவு உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. அதுக்கு தனி மெத்தடில் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இன்னொரு ரெசிப்பியில் நம்ம அதையும் பார்க்கலாம். நம்ம கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாள் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். ரொம்பவே சத்தாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.